நம்ம தோத்துருவோமோன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் எப்ப இவன் ஜெயிச்சிருவானோன்னு மத்தவனுக்கு மாறுதோ அதுதான் உண்மையான சக்சஸ். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. இங்க பணம் தான் பவர். உங்களோட நல்ல குணம், கேரக்டர் இதெல்லாம் எவனுமே பார்க்க மாட்டான். உங்க பணத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. காசு இல்லைன்னா நம்மள இங்க மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. அவன் பாக்குறான் இவன் பாக்குறான் சம்பாதிக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காகவாது சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் இங்க எல்லா நல்ல விஷயம் பண்றதுக்கும் பணம் தேவை. அதான் சொல்றேன், உங்களால எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. சப்கான்ஷியஸ் பிரெயினோட பவர் இந்த வீடியோவில் தெளிவா சொல்றேன். மேபி இதை வச்சு உங்களோட வாழ்க்கையில இருக்க 50% ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்பர் 1, சப்கான்ஷியஸ் ஹீலிங். நம்மளோட சப்கான்ஷியஸ் பிரெயின் தான் நம்மளோட வியாதிகளை எல்லாம் கியூர் பண்ணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, மருந்தே இல்லாத வியாதிக்கு டாக்டர்ஸ் ஏதோ ஒரு மருந்து கொடுத்து இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க குணமாயிடுவீங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. நீங்க குணமாயிருவீங்கன்னு சொல்ற பிலீவ் தான் உங்களை குணப்படுத்துது. சோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம கியூர் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்புங்க. நம்பர் 2, சப்கான்ஷியஸ் மைண்ட் டு கெட் ஐடியா. நம்ம பாக்குற எல்லா சக்சஸ்ஃபுல் மேனும் ஐடியாஸ் கிடைக்காதப்ப இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னதுன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணுமோ அதை நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. சப்கான்ஷியஸ் பிரெயின் அதுக்கான ஐடியாஸ் கொடுக்கும். நம்பர் 3, சப்கான்ஷியஸ் மைண்ட் டு அட்ராக்ட் மணி அண்ட் சக்சஸ். உங்களுக்கு இப்ப பணம் சம்பாதிக்கணும்ல, சக்சீட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எந்த விஷயத்துல சக்சீட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான ப்ராசஸ் அது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி பண்றதுனால உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதனாலதான் உங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டியாவும் ஐடியாஸும் கிடைக்குது. இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.